ஆட்டுக்கறி வறுவல் செய்யறதுக்காக 1 கிலோ ஆட்டுக்கறியை எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்ட ஆட்டுக்கறியை சுத்தமா கழுவி எடுத்துக்குவோம். ஆட்டுக்கறி வறுவலுக்கு தேவையான மசாலா பொருட்கள். வறுவலுக்காக மசாலாக்களை வறுத்து எடுத்துக்குவோம். கையளவு வர கொத்தமல்லியை ஓரளவுக்கு வறுத்துட்டு நிறத்துக்காக 7 காஷ்மீரி மிளகாய், காரத்துக்காக 3 வரமிளகாய் கொத்தமல்லியோட சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு தேக்கரண்டி மிளகு, 2 தேக்கரண்டி சீரகம், 1 தேக்கரண்டி சோம்பு இதையும் அரைக்கிறதுக்காக வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இப்ப கழுவி வச்சிருந்த ஆட்டுக்கறியோட 2 தேக்கரண்டி உப்பு, 1/2 தேக்கரண்டி மஞ்சள், 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து ஆட்டுக்கறியை நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். கறியிலிருந்து தண்ணி பிரிஞ்சு வந்து வேக ஆரம்பிக்கும் போதே வறுத்து வச்சிருந்த மசாலாக்களை அரைக்க ஆரம்பிச்சிருவோம். குழம்பா வைக்க போறது இல்லைன்றதுனால 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தி கறி நல்லா வேக விட்டுருவோம். ஆட்டுக்கறி நல்லா வெந்ததும் வறுக்கிறதுக்காக தனியா எடுத்து வச்சிருவோம். ஒரு சட்டியில 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய், 3 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 தேக்கரண்டி சோம்பு, 2 வரமிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை, நறுக்கி வச்சிருந்த 400 கிராம் சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போனதும் 400 கிராம் நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்ட தக்காளி நல்லா வதங்கினதும் வேக வச்சிருந்த ஆட்டுக்கறியை சேர்த்து நல்லா கிண்ட ஆரம்பிச்சிருவோம். இப்ப அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் ஆட்டுக்கறியோடவே சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். கறியோட சேர்த்துக்கிட்ட மசாலாவோட பச்சை வாசம் போனதும் கறிவேப்பிலையை சேர்த்து கறியை இறக்கிடலாம்.
சுவையான மட்டன் வறுத்துக்கறி இப்ப சாப்பாடு தயாராயிடுச்சு. இத சோறோடையோ இல்ல இட்லி தோசையோடவோ சேர்த்து சாப்பிடலாம். வறுத்தக்கறி நல்லா இருக்காங்கப்பா. நல்லா ருசியாக இருக்குது குட்டி, நீங்கள் சாப்பிடுங்க.